ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு புளிச்சக்கீரை தாங்க செய்ய போகிறேன். புளிச்சக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்க வேண்டியதான். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா அதோட சேர்த்துக்கிறேன். நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துப்போம், அதனால் நீங்கள் பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதங்கி எடுத்துடணும். மூடி வைக்கக்கூடாதுங்க. நல்லா வதங்கின பிறகு அந்த புளிச்சக்கீரை ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மசிக்க முடிஞ்சால் மசிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மிக்ஸி ஜாரில் தான் இது வரைக்கும் அரைச்சிருக்கேன். என்னால் அந்தளவுக்கு மத்துக்கட்டையில் அதை மசிக்க முடியாது. நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலைங்க, பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது, அதனால் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இருக்க விதையெல்லாம் இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அதோடு காஞ்ச மிளகாவும் சேர்த்து வெங்காயம், பூண்டு சேர்த்து பொடிசாக கட் பண்ணி வச்ச பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையை சேர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் புளிச்சக்கீரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மாதிரி புளிச்சக்கீரை கடையலுக்கு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை காலிஃப்ளவர் ஃப்ரையோ ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.